ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் தேவன். பள்ளியில் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்தவர்கள் பலர் இருந்தனர். இவர்கள் மத்தியில் என்னால் ஒளிர முடியுமா என்று அவன் மனம் தினமும் கவலைப்பட்டது. மாலை நேரத்தில் அவன் சிறிது நேரம் நடக்க தொடங்கும் போது, கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தபோது அவனது கண் ஒரு வீட்டின் மீது விழுந்தது. அந்த வீட்டின் பிரகாசமான ஒளி அவன் கண்ணில் பட்டது. அவனை கவர்ந்தது. அந்த வீடு கிராமத்திலேயே எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒரு ஞானியின் வீடு. ஆர்வம் கொண்ட தேவன் அந்த வீட்டின் உள்ளே சென்றான். வீட்டில் பல கண்ணாடி விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தது. தேவனின் கவனம் ஒரு பழைய துருப்பிடித்த கண்ணாடிகள் உடைந்த விளக்கின் மீது விழுந்தது. அவனது சந்தேகத்தை தீர்க்க அந்த குருவிடம் கேட்டான். குருவே, இது முற்றிலும் உடைந்து இருக்கிறது. ஏன் இதையே நீங்கள் பயன்படுத்துறீங்க? குரு புன்னகைத்தார். விளக்கில் இருக்கும் சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தார். அது நடந்ததும் அவனுடைய கண்கள் பெரிதாகின. ஆச்சரியத்தில் உடைந்த கண்ணாடியின் ஓட்டைகள் வழியாக அற்புதமான ஒளிக்கோடுகள் கோவிலில் தீபமிட்டு வைப்பது போல அழகாக வீட்டின் சுவரில், தரையில், மேற்கூரையில் அற்புதமான வடிவங்களில் பறக்க தொடங்கின. இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியத்தில் திகைத்து குருவை கேட்டான். அவர் அவனை நோக்கி மெதுவாக சொன்னார். பர்ஃபெக்ஷன் இல்லாமலும் தான் பிரகாசிக்கலாம் கண்ணா. உடைந்திருக்கும் ஒன்று கூட ஒளி தரும். அது உள்ளங்கண்ணால் நேர்மையாக எரிந்தாள். தேவனின் மனதிலிருந்த பயம் கரைந்து போயிற்று. அவன் தன் குறைகளை மறந்து சீர்மையுடன் முயற்சி செய்தால் போதும் என்று உணர்ந்தான். தோழர்களே, நாம் பர்ஃபெக்ஷனாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் நம்முடைய கடமைகளை செய்தால், நம் உள்ளுணர்வுக்கு நேர்மையாக செய்தால், நிச்சயம் நம்மளாலும் பிரகாசிக்க முடியும். எந்த ஒரு தடை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்மளுடைய கடமையை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கணும்.